ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வகுப்பில் பார்த்தீங்கன்னா 7ஆம் வகுப்பில் உள்ள முதல் பருவத்திற்கான இலக்கண பகுதியை மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ 7ஆம் வகுப்பு ஃபஸ்ட் டேர்மில் உள்ள இலக்கண பகுதி அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 3 யூனிட் இருக்குது. அதில் 3 யூனிட்டில் ஃபஸ்ட் யூனிட் பார்த்தீங்கன்னா பாடப்பகுதி என்ன அப்படின்னா குற்றியலுகரம், குற்றியலிகரம், குற்றியலுகரம், குற்றியலிகரம். நெக்ஸ்ட்டு செகண்ட் யூனிட்டில் பார்த்தீங்கன்னா 4 வகை குறுக்கங்கள். தேர்ட் யூனிட்டில் பார்த்தீங்கன்னா வழக்கு. இது மட்டும்தான் இலக்கண பகுதி 7th ஃபஸ்ட் டேர்மை பொறுத்த வரைக்கும். ரொம்ப ஈஸி, எளிமையும் கூட. இந்த குற்றியல் லுகரம், குற்றியல் லிகரம் நம்ம எங்கே கேள்விப்பட்டிருப்போம்? 6ஆம் வகுப்பில் கேள்விப்பட்டிருப்போம். முதல் எழுத்தும் சார்பு எழுத்தும் கேள்விப்பட்டிருப்போம். சார்பு எழுத்து 10 வகைப்படும். என்னென்னு படிச்சிருக்கோம்? உயிர்மை, ஆயுதம், உயிரிழப்படை, ஒற்றலப்படை, குற்றியலுகரம், குற்றியலிகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். அதில் உயிர்மை ஆயுதம் நம்ம 6th படிச்சிட்டோம். இப்போது இந்த கிளாஸில் 7th ஃபஸ்ட் டேர்மில் குற்றியலுகரம், குற்றியலிகரம்னா என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதே இதுக்கும் கனெக்டிவிட்டி இருக்குது. ஃபஸ்ட் யூனிட்க்கும் செகண்ட் யூனிட்க்கும் உள்ள இலக்கணத்தில் என்ன அப்படின்னா, இதுவும் என்னதான் 4 வகை குறுக்கங்களும் சார்பு எழுத்து தான். ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். ஸோ இது ரெண்டுமே என்னது? சார்பு எழுத்து தான். நெக்ஸ்ட் வழக்குங்கிறத மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பேஜ் நம்பர் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா 18. பேஜ் நம்பர் புக்கு வச்சுருக்கிறவங்க 18ஆம் பக்கத்தை எடுத்து வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த பாடப்பகுதியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குற்றியலிகரம், குற்றியலுகரம் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு முற்றியலுகரம் அப்படின்னு ஒன்று பார்க்க போகிறோம். குற்றியலுகரத்திலே முற்றியலுகரம் அப்படின்னு பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு குற்றியலுகரத்தோட வகைகள் பார்க்க போகிறோம். அடுத்தது என்ன பார்க்க போகிறோம்? குற்றியலிகரம் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். அவ்வளோதான், அதோட முடிஞ்சிருச்சு. இப்போது அதே தான், நம்ம சொன்னதை தான் சொல்கிறாங்க. தமிழ் எழுத்துக்களை 2ஆக பிரிக்கிறாங்க. முதல் எழுத்து, சார்பு எழுத்து அப்படின்னு. முதல் எழுத்துனா உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, 30 எழுத்துக்களும் முதல் எழுத்து அப்படின்னு நம்ம 6ஆம் வகுப்புலேயே படிச்சுட்டோம். சார்பு எழுத்து 10 வகைப்படும். அவை யாவைனா இங்கே ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். உயிர்மை, ஆயுதம், உயிரிழப்படை, ஒற்றலப்படை, குற்றியலிகரம், குற்றியலுகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். இப்போது அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்னது? குற்றியலுகரம்ங்கிறது சார்பு எழுத்தில் 1 அப்படின்னு சொல்லிட்டாங்க அவங்களே. இப்போது வாங்க குற்றியலுகரம் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். இப்போ குற்றியலுகரம் அப்படின்னா அதை எப்படி நம்ம பிரித்து எழுதலாம் அப்படின்னா குறுமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம். குறுமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம். ஏன் அந்த ஊவை ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன்னா, அந்த லூ இருக்குது பார்த்தீங்களா, லூ, இல் கூட்டல் ஊ, லூ, ஊ, அதனால் அது உகரம், உகரத்தில் வருது இல்லையா. குற்றியலுகரம், லூ, அதுக்கப்புறம் தான் லிகரம் வரும். அது இல் கூட்டல் ஈ, இது இல் கூட்டல் ஊ. ஃபஸ்ட்டு லீ கொடுத்துட்டு லூ கொடுத்துருக்கணும், ஆனால் இவங்க லூ கொடுத்துட்டு லீ கொடுத்துருக்காங்க. குற்றியலுகரம் ஃபஸ்ட்டு. அதனால தான் குறுமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம். குறுமை குறைந்து ஒலிக்கும். இது எல்லாமே இந்த ஓசை, மாத்திரை அதை சுற்றி தான் வரும். இப்போ இங்கே ஒரு 3 வேர்டு கொடுத்துருக்காங்க. இதை வந்து ஒலித்து பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாத்துலேயுமே காமனாக இருக்கிறது அந்த கூ. குழந்தை, வகுப்பு, பாக்கு. குற்றியலுகரம்ங்கிறதுனால கூ ஃபஸ்ட் லெட்டர், அதனால் கூ வருது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்காதீங்க. அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கக்கூடாது. ஆனால் இங்கே வந்து ஃபஸ்ட் லெட்டர் வந்து அவங்க கவனிக்க சொல்கிறாங்க. ஸோ நம்ம கூ மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு படிக்கக்கூடாது. இங்கே ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் கொடுத்துருக்காங்க. குழந்தை, அதில் ஃபஸ்ட்டில் கூ, செகண்டில் வகுப்பு கூ, அடுத்தது பாக்கு, லாஸ்ட்டில் கூ வருது. இதில் உச்சரிப்பில் வந்து அந்த கூவான லெட்டர் வந்து வேரி ஆகுது. உச்சரிப்பதில் வந்து வேறுபாடு இருப்பதை உணரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு முதல்ல வருது, அப்போ இடையில் வருது, அப்புறம் லாஸ்ட்டில் வருது. அந்த ஃபஸ்ட்லேயும் மிடில்லையும் வரும்பொழுது அதுக்கான மாத்திரை அளவில் கரெக்டாக ஒலிக்குது. கூங்கிறது என்னது? குறில் எழுத்து. அது குறிலுக்கான மாத்திரை என்னன்னு படித்தோம்? 1. நெடிலுக்கான மாத்திரை அளவு 2. ஆயுதத்துக்கான மாத்திரை அளவு, ஒலிக்கும் கால அளவு அரை மாத்திரை. மெய்யெழுத்து அரை மாத்திரை படித்தோம் இல்லையா. ஓகே, இப்போது இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா முதலிலும் நடுவுலையும் வரும்போது முழுமையாக ஒலிக்குது, சொல்லில் இறுதியில் வரும்போது மட்டும்
ஒரு மாத்திரைக்கு பதிலாக அரை மாத்திரையில் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அரை மாத்திரை அளவே ஒலிக்குது. ஏன் அந்த மாதிரி லாஸ்ட்டில் வரும்போது பாக்கு பாக்கு அப்படின்னு ஏன் வந்து அரை மாத்திரை அளவில் ஒலிக்குது அப்படின்னா, குசுடு துப்புரு ஆகிய 6 வல்லின உகரத்தை இங்கே சொல்கிறாங்க. வல்லின உகரம் சொல்லின் இறுதியில் வரும்போது ஒரு மாத்திரைக்கு பதிலாக அரை மாத்திரை அளவே ஒலிக்கும். இவ்வாறு தனக்குரிய ஓசையில் குறைந்து ஒலிக்கும் உகரம் குற்றியல் உகரம். என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ இங்கே குற்றியல் உகரம்னாலே நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இந்த 6 வல்லின உகரத்தை தான். குசுடு துப்புரு குசுடு துப்புரு எப்படி வந்ததுன்னா, வல்லின எழுத்துக்கள் என்னென்ன? கசட தப்பறைன்னு ஞாபகம் வச்சுக்க சொன்னோமா? கசட தப்பற இது எல்லாமே மெய்யெழுத்தாக கன்வெர்ட் பண்ணுங்க. இக்கு இச் இட் இத் இப் அப் இர். ஓகேவா? கசட தப்பற. இப்போ இது குற்றியல் உகரம், அதனால் ஊவை கூட்டிக்கணும். எல்லாத்துலேயுமே ஊவை என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். எல்லாத்துக்குமே ஊவை ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. இக்கு கூட்டல் ஊ கு, இச்சு கூட்டல் ஊ சு, இட்டு கூட்டல் ஊ டு, தூ எப்படி வந்தது? இத்து கூட்டல் ஊ து, இப்பு கூட்டல் ஊ பு, இரு கூட்டல் ஊ ரு, குசுடு துப்புரு. அதுதான் வல்லின உகரம்னு சொல்கிறாங்க. வல்லின இகரம்னா என்ன ஆகும்? அது ஈயோ ஆட் பண்ணும். இக்கு கூட்டல் ஈ கீயாக மாறிடும். அது வந்து நீங்கள் குற்றிய லிகரத்தில் படிப்பீங்க. இது வந்து குற்றிய லுகரம், அதனால் ஊவை ஆட் பண்ணும். இந்த மாதிரியான எழுத்துக்கள் வரும்பொழுது ஃபஸ்ட்டில் வந்தால் ஒரு மாத்திரை. இது எல்லாமே குறில் தான், உங்களுக்கு தெரியும். இந்த மிடில் வந்தால் ஒரு மாத்திரை. அந்த வேர்டோட லாஸ்ட்டில் வந்துச்சுன்னா இந்த கூ தான் இது. இந்த இது கிடையாது. இந்த குற்றியல் உகரத்தோட ஃபஸ்ட் லெட்டர் இந்த இதை ஞாபகம் வச்சுக்கக்கூடாது. இந்த லெட்டர்ஸில் எந்த லெட்டர் ஃபஸ்ட்டில் வந்தாலும் ஒரு மாத்திரை, மிடில் வந்தால் ஒரு மாத்திரை, லாஸ்ட்டில் வந்ததுன்னா அரை மாத்திரை. அதை தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அதுதான் இது குற்றியல் உகரம், குறைந்து ஒலிக்குது அப்படின்றாங்க. ரொம்ப சிம்பிள். எடுத்துக்காட்டு என்ன கொடுத்துருக்காங்க? இங்கே சர்டன் வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. காசு, எக்கு, பயறு, பாட்டு, பந்து, சால்பு. இது எல்லாத்துலேயும் இருக்கக்கூடிய அந்த குசுடு துப்புரு வந்தது லெட்டரை பாருங்கள். இந்த இடத்துல லாஸ்ட்டில் சூ முடியுது, இங்கே கு, இங்கே லாஸ்ட்டில் தான் இதுவும் முடியுது. ரு, டு, து, கு முடியுது இல்லையா? ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க? இது எல்லாமே அரை மாத்திரை தான். எல்லாமே அந்த லெட்டரோட மாத்திரை என்ன? அது குறில் ஒரு மாத்திரையாக இருந்தாலும் இதுக்கு எல்லாமே அரை மாத்திரை தான். எக்ஸாமில் கேட்பாங்க, காசு காங்கிறது நெடில் 2 மாத்திரை, சூங்கிறது எத்தனை மாத்திரைன்னு கேட்டுருவாங்க. அப்போ நம்ம அரை மாத்திரை 2.5 மாத்திரைன்னு தான் போடணும். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். தனி குறில் எழுத்தை அடுத்து வரும் வல்லின உகரம் ஒரு மாத்திரை அளவுக்கு முழுமையாக ஒலிக்கும்ட்டாங்க. இதில் எக்ஸப்ஷனல் என்னென்னா, இங்கே வந்து 2 மாத்திரைங்கிறாங்க. சரி, லாஸ்ட்டில் சொன்னால் தான் அரை மாத்திரைன்னு சொன்னீங்களே, அப்போ திருப்பி என்ன குழப்புறீங்க அப்படின்னு கேட்டால், இங்கே வந்து புகு அப்படின்னு இந்த வேர்டில் இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே இதுக்கு 2 மாத்திரை, இதுக்கு 2 மாத்திரை. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, தனிக்குறில் எழுத்தை தனிக்குறில் மட்டும்தான் வரும். இதில் வந்து நிறைய லெட்டர்ஸ் வர்ற மாதிரி வராது. தனிக்குறில் குறில் எழுத்து தானே பூ, அதுக்கு முன்னாடி லெட்டர் இல்லை. அப்போ குறில் மட்டும் தனித்து வருது, அதுக்கு பக்கத்தில் ஒரு வல்லின உகரம் வருது அப்படின்னா அது குற்றியல் உகரம். அப்போ அதுக்கு வந்து என்ன ஆகாது? மாத்திரை அளவு குறையாது. ஒரு மாத்திரை அளவுக்கு முழுமையாக ஒலிக்கும். ஒரு மாத்திரை அளவுக்கு என்ன செய்யும்? அப்போது இது 2 மாத்திரை முழுமையாக ஒலிக்கும். வல்லினம் இதோட முடிஞ்சு போச்சு. இதை வந்து இப்படி பிரிச்சுக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் தனி குறிலில் வரும். இது வந்து நெடிலாக இருக்குது. மாவு, 7. ரெண்டாவது இந்த ஊவும் ரூவும் வல்லின உகரம் கிடையாது. இவ்வு குட்டல் ஊ, இது வந்து இழு குட்டல் ஊ. இது 2 எக்ஸப்ஷனல். இந்த எக்ஸாம்பிள் இந்த 5 வந்து இதுக்குள்ள எக்ஸாம்பிள். இதோட முடிஞ்சிருச்சு. இதுலேருந்து இது வரைக்கும் இருக்கிற பாயிண்ட் வந்து இதுக்கு எக்ஸாம்பிள். இந்த 2க்கும் எக்ஸாம்பிள். அதை கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. சில பேர் என்னடா அது தனிக்குறில், மாங்கிறது நெடிலாச்சு, ஏங்கிறது நெடிலாச்சு அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ படிக்கிறவங்க கவனமாக படிங்க. வல்லினம் அல்லாத உகரம்னா அவங்களே கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம இந்த எக்ஸாம்பிளை வந்து இங்கே கொடுத்துருக்கணும். அவங்க வல்லினம் அல்லாத உகரங்கள் என்னது? அப்போ வல்லினம் கிடையாது இது. எரள வழல அந்த இவ்வு குட்டல் ஊ குற்றியல் உகரம் தான். ஆனால் இது வந்து இடையெழுத்து இடையினத்தில் வருது இல்லையா, மெய்யெழுத்துக்களில். அப்போது வல்லினம் அல்லாத உகரம்னா மா, மா ஊ ஊ.
வல்லினம் அல்லாத உகரங்கள் எப்போதுமே என்ன செய்யுமா, முழுமையாக தான் ஒலிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வல்லினம் வந்தால் மட்டும்தான் அரை மாத்திரையாக இருக்கும். மற்ற உகரத்துக்கெல்லாம், மற்ற இடையின உகரம் அதுக்கெல்லாம் வந்து என்ன ஆகாது, மாத்திரை அளவு குறையாது, ஒரு மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிக்கும். அதுதான் முற்றியல் உகரம் அப்படின்னு சொல்கிறாங்க. முற்றியல் உகரம்னா குறையாது, முட்டி போச்சு ரொம்ப. முற்றியல் உகரம்னா என்னது, மாத்திரை அளவு வந்து குறையாது. இதில் 2 பாயிண்ட் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் 2 இருக்குது இந்த முற்றியல் உகரத்தை பொறுத்த வரைக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். இங்கே வந்து தெரிந்து கொள்வோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்ன தெரிஞ்சுக்கிறோம் பாருங்கள். தமிழ் எழுத்துக்களை வந்து குறிப்பிடுவதற்காக, இப்போ பேர் சொல்லி, இப்போ பொது பெயர் அப்படிலாம் சொல்லி படித்தோம் இல்லையா, அது மாதிரி பொதுவாக சொல்கிறதுக்காக என்ன சொல்கிறாங்கன்னா, கரம், கான், காரம், கேனம் ஆகிய எழுத்து சாரியைகளை பயன்படுத்துகிறோம். எழுத்து சாரியைகளை பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சாரியைனா என்னது, தனியாக வந்ததுன்னா சந்தி சாரியை படிச்சிருப்போம் பகுபத உறுப்பிலக்கணத்துலலாம். சாரியைனா தனித்து நின்றால் பொருள் தராது, எழுத்துக்களோட வந்தால் மட்டும்தான் அது மீனிங்ஃபுல்லாக அது பொருள் படும் அப்படின்னு படிச்சிருப்போம். இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா, கரம், கான், காரம், கேனம் அதை வச்சு நாங்கள் தமிழ் எழுத்துக்களை குறிப்பிடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. குறில் எழுத்துக்களை மட்டும் ஸ்பெசிஃபிக்காக குறிக்கிறதுக்கு கரம் அப்படின்னு சொல்கிறாங்க. குறில் எழுத்துக்களை மட்டும் குறிக்க கரம். இங்கே 4 கேட்டகரி கொடுத்துருக்காங்க. குறில், நெடில், குறில் நெடில், ஆயுத எழுத்து. ஆயுத எழுத்து ரொம்ப ஈஸி, அக்கேனம். கேனம்னாலே அக்கேனம் ஒன்று தான். இப்போ குறில் எழுத்துக்கள்னால் ஆகரம், ஈகரம், உகரம், ககரம், மகரம், இந்த மாதிரி அவங்க டேர்ம் ஒன்று கொடுத்துருக்காங்க. இப்போ சயின்டிஃபிக் டேர்ம் அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி இது வந்து தமிழ் டேர்ம், தமிழில் உள்ள டேர்ம் இதெல்லாம். அகரம், இகரம், உகரம், ககரம், அந்த அந்த லைனில் உள்ளது. இகரம், உகரம், அதெல்லாம் அது குறில் எழுத்துக்கள். ஓகேவா, அதுக்கு முன்னாடி உள்ளதை வச்சு. நெக்ஸ்ட் நெடில் எழுத்துக்களை குறிக்க கான். கான் நல்லா உயரமாக இருக்கும், நெடில் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. கான்னா நெடில். ஐகான், அவுகான் நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்துருப்போம். உயிரெழுத்துக்களை பிரிக்கும்போது குறில் நெடில்னு இன எழுத்துக்கள் டாப்பிக்கில் படிச்சிருப்போம். குறில் நெடில்னு பிரிச்சிருப்போம். குறில் எழுத்து 5ன்னு படிச்சிருப்போம். 5 கூட்டல் 7 அப்படின்னு படிச்சிருப்போம். 5 + 7. நெடில் எழுத்து 7, குறில் வந்து 5. அ, இ, உ, ஏ, ஓ இதெல்லாம் வந்து குறில் உயிரெழுத்தில். மற்றதெல்லாம் நெடில் 7 எழுத்துக்களோன்னு படிச்சிருப்போம். அதை தான் அவங்க சொல்கிறாங்க. ஆகரம், ஈகரம், ஊகரம். அது ஏகரம், ஓகரம்லாம் அதில் இல்லை. அது இல்லைனால இல்லைன்னு நினச்சிக்காதீங்க, எக்ஸாம்பிளுக்கு கொஞ்சமாக கொடுத்துருக்காங்க. அது மாதிரி நெடில் எழுத்துக்களும் ஐயும் அவ்வும் கொடுத்துருக்காங்க எழுத்துக்களை. குறிலையும் நெடிலையும் சேர்த்து சொல்கிறதுக்கு காரம். காரம்னா மிக்சரை ஞாபகம் வச்சுக்கோங்க. மிக்சர் காரமாக இருக்கும். மிக்சர்னால் கலவை, குறில் நெடில் 2ம் கலவை. மகாரம், ஏகாரம், ஐகாரம், ஔகாரம் 2ம் சேர்த்து சொல்கிறதுக்கு அந்த டேர்ம் வந்து காரம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆயுத எழுத்தை குறிக்க அக்கேனம். அவ்வளோதான், ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். நெக்ஸ்ட் பாருங்கள். இப்போது குற்றியல் உகரம் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம். குறுமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம். லூவை தான் அந்த இல் கூட்டல் ஊ இருக்கு இல்லையா, அந்த நடுவில் உள்ளது. இல் கூட்டல் உகரம், குற்றியல் உகரம், அதான் ஊகரம். அது வந்து நெக்ஸ்ட் என்ன ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம, வல்லின எழுத்துக்களை ஞாபகம் வச்சுக்கணும். இக்கு கூட்டல் குசுடு துப்புரு, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதை வந்து 6 டைப்ஸாக பிரிக்கிறாங்க. குற்றியல் உகரத்தை எத்தனை வகையாக பிரிக்கிறாங்க, 6 வகையாக பிரிக்கிறாங்க. ரொம்ப ஈஸி, எளிமையாக அந்த பிக்சரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது 3ம் ஒன்று. வன்தொடர், மென்தொடர், இடைத்தொடர், வல்லினம், மெல்லினம், இடையினம், உயிரெழுத்து இருக்குது, ஆயுத எழுத்து, நெடில். அப்போ குறில் மட்டும்தான் இல்லை, ஓகேவா, உயிர்மை இல்லை. அதை தான் இப்படி கொடுத்துருக்காங்க. இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. நெடில் தொடர் 6 பூ இருக்குது. குற்றியல் உகரத்தில் 6 பூ இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு வந்து என்னது, நெடில் தொடர், ஆயுத தொடர், உயிர் தொடர், வன்தொடர், மென்தொடர், இடைத்தொடர். அவ்வளோதான். இது என்ன அப்படின்னா, குற்றியல் உகரம் தனக்கு முன் உள்ள எழுத்தை கொண்டு 6ஆக பிரிக்கிறாங்க. நமக்கு முன்னாடி யார் இருக்காங்களோ அவங்கள அதை வச்சு குற்றியல் உகரத்தை வந்து என்ன செய்கிறாங்க, 6 டைப்ஸாக பிரிக்கிறாங்க. இப்போ வந்து நம்ம வந்து இப்போ ஸ்டூடெண்ட்டுக்கு முன்னாடி என்னன்னா நம்ம வந்து என்னது, டீச்சர்,
ஹெட் மாஸ்டர், அவங்களுக்கு முன்னாடி நம்ம என்னன்னா நம்ம வந்து டீச்சர், ஸ்டாஃபு, ஒர்க்கிங் ஸ்டாஃபு, கோஒர்க்கர். நம்ம பேரண்ட்டுக்கு முன்னாடி நின்னோன்னா நம்ம பசங்க, அவங்களுடைய குழந்தைங்க. அந்த மாதிரி ஒரு ஒரு ரோல் மாறுது இல்லையா? நம்ம யார் முன்னாடி நிற்கிறோம், யார் கூட நிற்கிறோங்கிறத பொறுத்து. இப்போ நம்ம பிரதர் சிஸ்டர் கூட நின்னோன்னா அதுக்கு அந்த மாதிரி குற்றியலுகரம் அதுக்கு முன்னாடி உள்ள எழுத்தை வச்சு அது மாறுபடுதுன்னு சொல்கிறாங்க. இப்போ நெடில் தொடர் குற்றியலுகரம் அப்படின்னா என்னென்னா, ஒரு தனி நெடிலை, அந்த ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற வேர்டை பாருங்கள், அது நெடிலா குறிலான்னு பாருங்கள். பாகு, குசுடு துப்புருவை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு பேசிக்கே குசுடு துப்புரு தான். இதுக்கு பேசிக்கே என்னது? குசுடு துப்புரு தான். அப்போது நெடிலுக்கு அந்த குசுடு துப்புரு அந்த வல்லின உகரத்துக்கு முன்னாடி நெடில் எழுத்துக்கள் வந்ததுன்னா அது வந்து என்னது? நெடில் தொடர் குற்றியல் உகரம். அவ்வளோதான், ரொம்ப ஈஸி. இது வந்து ஈரெழுத்து சொற்களாக மட்டுமே அமையும். இதில் ஒரு கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க? இது வந்து ஈரெழுத்து சொற்கள், 2 letter வேர்ட்ஸ். அதாவது 2 letter வேர்ட், 3 letter வேர்டு அதெல்லாம் படிச்சிருக்கோம் இல்லையா? இது வந்து 2 letter வேர்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆயுதத்தொடர் குற்றியலுகரம். ஆயுதத்தொடர் குற்றியலுகரம்னா என்ன பார்ப்போம் வாங்க. ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். அதுக்கு முன்னாடி உள்ள எழுத்து வந்து ஆயுத எழுத்தாக இருந்ததுன்னா, அந்த குசுடு துப்புருக்கு முன்னாடி இருக்க லெட்டர் வந்து ஆயுத எழுத்தாக இருந்ததுன்னா ஆயுதத்தொடர் குற்றியலுகரம். பாருங்கள், தூ இருக்கு இல்லையா? குற்றியலுகர அந்த எழுத்து இத்து குட்டல் ஊ தூ. அப்போது இது ஆயுதத்தொடர் குற்றியலுகரம். நடுவில் ஆயுத எழுத்து வந்திருக்கு பாருங்கள், ஆயுத எழுத்தை தொடர்ந்து வருது. நெக்ஸ்ட்டு உயிர்த்தொடர் குற்றியலுகரம். உயிர்த்தொடர் குற்றியலுகரம்னா இங்கே எக்ஸாம்பிளை பார்த்தா உங்களுக்கு புரியும். இப்போ அரசு அப்படிங்கிற ஒரு வேர்டு கொடுத்துருக்காங்க. இதில் எங்கே அந்த குசுடு துப்புரம் இருக்குன்னு பாருங்கள். இதில் லாஸ்ட்டில் இருக்குது து, சு, ரு, ரு இருக்கு இல்லையா? அதுக்கு இடையில் உள்ள ர, இரு கூட்டல் அ, மெய்யெழுத்தும் உயிரெழுத்தும் வருது. இப்புட்டல் அ, ப, 9 ப அப்படிங்கிறது என்னது? உயிர்மை எழுத்து. அதை தான் அங்கே சொல்கிறாங்க. உயிர்மை எழுத்தை இங்கேருந்து பாருங்கள், உயிர்மை எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் உயிர்மை தொடர் குற்றியலுகரம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா நெகட்டிவாக சொல்கிறாங்கன்னா தனி நெடில் அல்லாத, தனி நெடில் அப்படின்னு வந்தாலே அது எங்கே போயிடும்? நெடில் தொடர் குற்றியலுகரம். இங்கே தனி நெடில் அல்லாத, இல்லாத உயிர்மை எழுத்தை தொடர்ந்து, உயிர்மை எழுத்தை தொடர்ந்து வந்துச்சுன்னா அது என்னது? உயிர் தொடர் குற்றியலுகரம். நீங்கள் அதை பிரித்து பார்க்கணும். அரசு இப்போ 9, வரலாறு அப்படின்னு கொடுத்துருவாங்க. லா, நெடிலா, குறிலா அப்படின்னு கன்ஃபியூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. லானா அதை பிரித்து பார்க்கணும். இல்லு கூட்டல் ஆ, லா, ஆங்கிறது என்ன முடியுது? உயிரெழுத்தில் முடியுது. நெடில், அப்போ நெடில் தொடரோ அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஆ தனியாக முடியுது பாருங்கள். உயிர்மெய் எழுத்து ரெண்டுமே இருக்குது. உயிரும் இருக்குது, மெய்யும் இருக்குது. உயிரெழுத்தும் இருக்குது, மெய் எழுத்தும் இருக்குது. அது சேர்ந்து தான் லாங்கிறது வருது. பிரித்து பார்க்கணும். அப்போ அது உயிர் தொடர் குற்றியலுகரம். கொஞ்ச நேரம் யோசித்து பார்த்து ஆன்சர் பண்ணணும் எக்ஸாம் டைமில். நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா வன் தொடர் குற்றியலுகரம். இது மூணுமே ரொம்ப சிம்பிள் தான். இது மூணுமே என்னது? ரொம்ப ஈஸி தான். இந்த கசட தப்பரை, எங்கன நம்மன, எரள வழல அதை மெய் எழுத்தாக மாற்றிக்கங்க, புள்ளி வச்ச எழுத்தா. அதான் வல்லின இந்த மெய் எழுத்துக்களை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் வன் தொடர் குற்றியலுகரம். எக்ஸாம்பிள் வந்து அங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். பாக்கு, பேச்சு, பாட்டு, பத்து, உப்பு, பற்று எல்லாத்துலேயுமே என்ன இருக்குது? லாஸ்ட்டில் அந்த குசுடு துப்புரு இருக்குது. நடுவில் வந்து அந்த இக், இச், இட்டு தொடர்ந்து வருது பாருங்கள். அந்த லெட்டரை பாருங்கள் மிடில், அதுதான் வன் தொடர். மென் தொடர்னால் அதே மாதிரி இந்த கொஷின் வந்து கேட்டிருந்தாங்க. மஞ்சு அப்படிங்கிற ஒரு கொஷின் வந்து டெட்டில் கேட்டிருந்தாங்க. 2013 ஒரு சம்திங்கில் கேட்டிருந்தாங்க. பண்பு, பந்து, அம்பு, கன்று, ரு, குசுடு துப்புரு, நடுவில் என்ன இருக்குது? இன். அப்போ இன் என்னது? வல்லினமா, மெல்லினமா, இடையினமா, கசட தப்பரை, ஞஞன நமன அப்படின்னு சொல்லி பாருங்கள். ந வருது. ஸோ ஓகே, மென் தொடர். அப்போ என்னது? மெல்லின எழுத்து. அப்போ அதை தொடர்ந்து வருது. அப்போ மென் தொடர் குற்றியலுகரம். அதே தான் இடைத்தொடர் குற்றியலுகரமும். எரள வழல வருது. இடையின மெய்யெழுத்துக்களை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் இடைத்தொடர் குற்றியலுகரம். எக்ஸாம்பிள் எய்து, மார்பு, சால்பு, மூழ்கு.
எப்படி லாஸ்ட் லெட்டரை பாருங்கள், குசுடு துப்புருவில் ஏதாவது ஒன்று வருதா? ஆமாம், கு கு தூ வருது. நடுவில் என்ன இருக்குது? எரல வழல மெய்யெழுத்தாக வருது. அப்போ லாஸ்ட்டில் என்னது? ஆப்ஷனை பாருங்கள். அப்போ இடைத்தொடர் குற்றியலுகரம். இதான் ஆன்சர். டிக் பண்ணிவிட்டு வந்துடணும். இதில் எக்ஸப்ஷனல் 2 கொடுத்துருக்காங்க பாருங்கள். இவ்வுங்கிறது எதில் வருது? இடையின மெய்யெழுத்து. இடையினத்தில் வருது மெய்யெழுத்து. வல்லினம் மெல்லினம் இடையினம்னு பிரிக்கிறோம் இல்லையா மெய்யெழுத்துக்களை? கசரத்தப்பற ஞன நம்மனா எரல வழல. எரலனா இர், எர ல இல் வ இவ் வருது இல்லையா மெய்யெழுத்து. அப்போ அது இடையின எழுத்து. என்னும் எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகர சொற்களே இல்லையாம். குற்றியலுகர இவ்வு வந்தாலே அது என்னது? குற்றியலுகர சொற்களே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, மேலும் சூடுரு சுடுரு ஆகியவை இறுதியாக அமையும் இடைத்தொடர் குற்றியலுகர சொற்களும் இல்லையாம். ஆகியவை இறுதியாக அமையும், இது லாஸ்ட்டில் எண்ட் ஆகாது, அதுக்கு முன்னாடி இடைத்தொடர் குற்றியலுகர சொற்களும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. எரல வழல மெய்யெழுத்தாக மாற்றிக்கங்க. இடையெழுத்து. இதில் இந்த லெட்டரில் முடியக்கூடிய குற்றியலுகர சொல்லே இல்லைன்ட்டாங்க. அப்போ மற்ற லெட்டர்ஸில் வரும். அப்போது சூடுரு இதை எண்டாக வச்சு அமைகிற இந்த எழுத்தில் வராதுன்னு சொல்கிறாங்க. மற்ற எழுத்துக்களில் இர் இல் இல் வராது அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான், சிம்பிள். நெக்ஸ்ட்டு, குற்றியல் லிகரம் அப்படின்னா என்ன? குற்றியல் லுகரம்னா லூனா என்னது? இல் குட்டல் ஊ. லீனா இல் குட்டல் ஈ லீ. அவ்வளோதான் குற்றியல் லிகரம். லிகரம்னா இப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஈயை ஆட் பண்ணிக்கணும் இல்லையா? அப்போ குற்றியனாலே குறுமை கூட்டல் இயல் கூட்டல் இகரம். அதே மாதிரி தான், ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். குற்றிய லிகரம். ஓகே, இதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். வரகு கூட்டல் யாது. இதை நம்ம ஃபாஸ்ட்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ண சொல்கிறாங்க. வரகு கூட்டல் யாதை என்ன சொல்கிறாங்க? கடகடன்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அது வரகி யாது அப்படின்னு வரும். கூவானது கீ ஆகிடுது அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஏன் அப்படி ஆகுது அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம இது குற்றியல் லிகிற அந்த கான்செப்டில் வருதா அப்படின்னு ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு, ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? குசுடு துப்புருவில் முடியுதா அப்படின்னு பார்க்கணும். அப்போது இங்கே வரகு அப்படின்னு வருது இல்லையா, கு யாது. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, முதல் சொல்லின் இறுதியில் உள்ள முதல் சொல்லோட ஃபஸ்ட்டு வேர்டு இருக்கு இல்லையா வரகு, அந்த இறுதியில் உள்ள கூ என்னும் எழுத்து கீ என்று ஒலிக்கிறது. அதுவும் முழுமையாக ஒலிக்காமல் என்ன ஆகுது? ஒரு மாத்திரை அளவில் ஒலிக்காமல் அரை மாத்திரையாக குறைந்து ஒலிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு குற்றியல் லுகரத்தில் என்ன பார்த்தோம்? ஃபஸ்ட்டு மிடில் ஒரு மாத்திரை, லாஸ்ட்டில் அரை மாத்திரை பார்த்தோம். குற்றியல் லுகரத்தில் அது எக்ஸப்ஷனல் என்னென்னு பார்த்தோம். இங்கே என்ன பார்க்குறோன்னா, இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, மிடில் வந்தால் அரை மாத்திரை ஆகுது அப்படின்னு திடீர்னு சொல்கிறாங்க. ரீசன் என்ன அப்படின்னா, இவ்வாறு குற்றியல் லிகரம் எனப்படும். என்ன ரீசன் அப்படின்னா, இதுக்கு பக்கத்தில் என்ன இருக்குது? யாங்கிற ஒரு லெட்டர் இருக்குது பாருங்கள். அது என்னென்னு வரக்கூடிய இதில் சொல்லுவாங்க, டெக்ஸ்ட்டில் சொல்லுவாங்க பாருங்கள். முதல் சொல்லின் இறுதியில் உள்ள கூ என்னும் எழுத்து கீ என ஒலிக்கிறது. அதுவும் முழுமையாக ஒரு மாத்திரை அளவில் ஒலிக்காமல் அரை மாத்திரை அளவாக குறைந்து ஒலிக்கிறது. இவ்வாறு தன் ஒரு மாத்திரை அளவில் குறுகி ஒலிக்கும் இகரம் குற்றிய லிகரம். லீன்னு ஏன் சொல்கிறாங்க? கூ கீயா, இக்கு கூட்டல் ஈ கீ. இக்கு கூட்டல் ஈ என்னது? கீ. அதை தான் குறுமை கூட்டல் இயல் கூட்டல் இகரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் என்னென்னா, அந்த குற்றிய லிகரம் எல்லா இடத்துலையும் வராது, 2 இடத்துல மட்டும்தான் வரும். ரொம்ப சந்தோஷமாக போச்சு. எந்த இடம் அப்படின்னா, அந்த யகர வரிசைன்னு சொல்கிறாங்க. யகரத்தை முதல் எழுத்தாக கொண்ட சொற்கள் வரும்போது, இங்கே பாருங்கள், யகரத்தை முதல் எழுத்தாக கொண்ட சொற்கள் வரும்போது குற்றியல் லிகரம் குற்றியல் உகரத்தில் உள்ள உகரம் இகரமாக மாறும். ஃபார் எக்ஸாம்பிள்,
குற்றியல் உகரத்தில் உள்ள உகரம் வந்து இகரமாக மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் இங்கே யா அப்படிங்கிற வரகு யாங்கிறது என்னது, யாக்கு முன்னாடி வர்றதுனா அந்த கூ வந்து என்ன ஆயிடுது, இக்கு கூட்டல் ஊ தான் கூ, இக்கு கூட்டல் ஈயா மாறிடுது. அந்த எகரத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும், எகர எழுத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும், ரொம்ப ஈஸி. இந்த இகரம் தனக்குரிய ஒரு மாத்திரை அளவுலேருந்து அரை மாத்திரை, அதான் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. ஒரு மாத்திரையிலேருந்து அரை மாத்திரை அளவு, குற்றியல் இகரம்னாலே குறையிறது தானே, அரை மாத்திரை அளவாக ஒலிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் என்னது, எக்ஸாம்பிள் வந்து கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இடம் 1, கொக்கு கூட்டல் யாது, நாடு கூட்டல் யாது. இது எல்லாமே எகரத்தை முதல் எழுத்தாக வந்திருக்கா, யான்னு வந்தாலே அதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இப்போது இந்த ரெட் லெட்டர்லாம் என்னது, குசுடு துப்புருவாக இருக்குது. இது எல்லாமே இக்கு கூட்டல் ஊ, இட்டு கூட்டல் ஊவாக இருக்குது. இப்போ எல்லாமே இது ஈயா கன்வெர்ட் ஆகிக்கணும். ஊ எல்லாத்தையும் தூக்கிடணும். ஊ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஈயா மாற்றிட்டிங்கன்னா இத்து கூட்டல் ஈ தீயா மாறிடுது பாருங்க. எனப்படுவது யாது, எனப்படுவது யாது, தீயா மாறிடுது. தோப்பு யாது, இப்பு கூட்டல் ஊ, இப்பு கூட்டல் ஈய, தோப்பி யாதுன்னு மாறிடுது. நாடு யாது, இட்டு கூட்டல் ஊ தான் டூ, இட்டு கூட்டல் ஈ டி, நாடி யாது. இப்படி தான் குற்றியல் லுகரமானது லிகரமாக மாறுது. அதுவும் எந்த இடத்துலனா எகரத்தை முதல் எழுத்தாக கொண்ட சொற்கள் வரும் பொழுது. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். ரெண்டாவது இடம்னா மியா அப்படிங்கிறது ஒரு அசை சொல். மியா அப்படின்னு சொல்கிறோம்ல, ஓசை நயத்திற்காக வருவது. இதில் வந்து மீனா என்னது, இம் கூட்டல் ஈ, அப்போது உள்ள இகரம், இதில் இகரம் இருக்கு இல்லையா, குற்றியல் இகரம் ஆகும். இதை வந்து குற்றியல் இகரம் சொல்கிறாங்க. இது சொற்களில் இடம்பெறும் பொழுது தனக்குரிய மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒலிக்கும். சொற்களில் இது வந்து குறில், இது நெடில், குறைந்து ஒலிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு மாத்திரையிலேருந்து அரை மாத்திரை அளவுக்கு ஒலிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கேள்மியா, அதை வந்து என்னவா மாறுது, கேன்மியா. செல்மியா, சென்மியா அப்படின்னு மாறுது. இதை நீங்கள் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இது இந்த செகண்ட் இடத்தை இது உரைநடை வழக்கிலே இல்லையா, இலக்கியங்களில் மட்டுமே உள்ளது. ஸோ இதை நீங்கள் வந்து இந்த அசைச்சொல், இந்த ஓசை நயத்திற்காக வருவது, இடம், அதாவது தனக்குரிய மாத்திரை அளவுலேருந்து குறைந்து ஒலிக்கும், அதை வந்து நீங்கள் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஓகே, இதோட இது முடியுது. இது எந்தெந்த இடம், எத்தனை வகைப்படும், அதெல்லாம் ஒரு சின்ன ரீகேப் மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்கும்போது ரொம்ப சிம்பிள் தான். இதை புரிஞ்சுக்கிட்டீங்க, அந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி. எத்தனை வகைப்படும், குற்றியல் லிகரம்னா என்ன, லுகரம்னா என்ன அப்படிங்கிறத சொல்லி பாருங்கள். உங்களுக்கு எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். குற்றியல் லுகர, இந்த தேர்ட் பாயிண்ட்டை பாருங்கள். குற்றியல் லுகரம் ஃபஸ்ட்டு படித்தோம்ல, அது எண்ணு பெயர்களின் மாத்திரை அளவை கண்டுபிடிங்க. இப்படி தான் எக்ஸாம் கொஸ்டின்ஸ் வரும். எக்ஸாம்பிள் 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது என்ன எழுத்து, குறிலா நெடிலா, குறில் ஒரு மாத்திரை, மெய்யெழுத்து ஒரு மாத்திரை, லாஸ்ட்டில் ரூ வந்திருக்கு, குசுடு துப்புரு, லாஸ்ட்டில் வந்தாலே அரை மாத்திரை. ஸோ அதனால் அரை மாத்திரை. நீங்கள் எப்படி சொல்லக்கூடாது, குறில் நெடில் 6வதுல படித்ததை வச்சுக்கிட்டே சொல்லக்கூடாது. குறில்னா ஒரு மாத்திரை, ஸோ இது வந்து 3 எத்தனை மாத்திரை, 2.5 மாத்திரை அப்படின்னு சொல்லிடக்கூடாது. ஸோ 7ஆம் வகுப்புக்கு நம்ம யோசித்து பார்க்கணும். ரூங்கிறது குசுடு துப்புரு எங்கே படிச்சிருக்கோம், குற்றிய லுகரத்தில் படிச்சிருக்கோம். லாஸ்ட்டில் வந்தால் அதோட மாத்திரை அளவில் குறைந்து காணப்படும். இப்படி தான் கொஸ்டினிங் ஏரியா, அப்படி தான் கேட்பாங்க. ஸோ அதனால் 2 மாத்திரை ஆட் பண்ணணும், 1 மாத்திரை 2 மாத்திரை ஆகிய குற்றிய லுகரத்தை இறுதியாக கொண்டு ஈரெழுத்து சொற்களை திரட்டுக. 2 லெட்டர் வேர்டை எழுத சொல்கிறாங்க. கீழ்காணும் சொற்களை குற்றிய லுகர வகையில் அடிப்படையில் வகைப்படுத்தணும்னு சொல்கிறாங்க. எதன் வகையில் அடிப்படுத்தணும், வகைப்படுத்தணும். 6 வகைப்படம்னு படித்தோம். ஃபஸ்ட் என்னது, நெடில் தொடர், அப்புறம் உயிர் தொடர், ஆயுத தொடர், மண் தொடர், மென் தொடர், இடைத்தொடர், இங்கேயே இருக்குது. 6 வகைப்படம்னு படித்தோம் இல்லையா. இப்போ 6, அப்போ இது எங்கே வரும், 6 ஆங்கிறது என்னது, நெடில் தொடர்.
இது வந்து ஆயுதத்தொடர். நெக்ஸ்ட் என்னது? ஸோ இங்கே கரும்பு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இம் வந்திருக்கு இல்லையா? இது எல்லாமே அவங்களே கொடுத்துட்டாங்க. குற்றியலுகரம்னு இம் வந்திருக்கு. அப்போ இது என்னது? வல்லினமா மெல்லினமா இடையினமான்னு பாருங்கள். மெல்லினம். அப்போ வந்து மென்தொடர். விறகு ரேங்கிறது என்னது? உயிர்மை எழுத்து. இரு கூட்டல் அ ர. அப்போ இது என்னது? உயிர்த்தொடர் குற்றியலுகர். உயிர்த்தொடர் இது. விறகு. உழக்கு இக்கு வந்திருக்கு. இக்கு என்னது? வல்லினம். அப்போது வன்தொடர். எட்டு இட்டு வந்திருக்கு. அப்போ டேங்கிறது என்னது? வன்தொடர் குற்றியலுகரம். ஏடு ஏ நெடில் தொடர். நெக்ஸ்ட் என்னது? பந்து இந்து வந்திருக்கு. அப்போ இந்த எதில் வரும்? ஞஞன நமன. அப்போது மெல்லினம் மென்தொடர். கா காசு காங்கிறது என்னது? நெடில் தொடர். அப்போது நெடில் தொடர் தனி நெடில் வந்திருக்கு இல்லையா? கா தனி நெடிலும் ஒரு குசுடு துப்புருங்கிற அந்த வல்லின உகரமும் வந்திருக்கு இல்லையா? அப்போ காசுங்கிறது என்னது? நெடில் தொடரில் வரும். கொய்து ஈ வந்திருக்கு. அப்போது இடைத்தொடர் இடைத்தொடரில் வரும். இந்த மாதிரி இது 10 வேர்டு கொடுத்துருக்காங்க. கேட்டகரைஸ் பண்ணி பாக்ஸில் ஃபில் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். பொருந்தாத சொற்களை எடுத்து எழுதுக. இதில் எது இந்த மாதிரி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்பாங்க. இது எல்லாமே அது குசுடு துப்புரு ரூ அதில் தான் முடியுது. அப்போது இது மட்டும் உயிர் எழுத்து. 6 பாக்கியெல்லாம் என்னது? வி இதெல்லாம் என்னது? இதெல்லாம் குறில்னு கூட சொல்லலாம். நீங்கள் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். தனி குறிலோட வந்திருக்குன்னு சொல்லலாம். நெடில் தொடர். அப்போ இது மட்டும்தான். இது வந்து பாக்கு பஞ்சு பாட்டு 10 அப்படின்னு வந்திருக்கு. இதில் எது? குசுடு துப்புரு இதுவும் இல்லை, கரெக்டாக வந்திருக்கு. அப்போது கசட தப்பறை. அப்போது இஞ்சு பஞ்சு இது மட்டும் தனியாக வந்திருக்கு பாருங்கள். இஞ்சு அப்படின்னு வருது. அப்போது ஞஞன ஞ அந்த வரிசையில் வருது. மென்தொடரில் வருது. இது வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கண்டிப்பாக கேட்பாங்க. இது வந்திருக்கு. டெட் எக்ஸாம்லலாம் வந்திருக்கு. ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு லெட்டர்லேருந்து பாருங்கள். அப்புறம் நடுவில் உள்ளதை பாருங்கள். இதில் இஞ்சி வந்திருக்கு. இது கசட தப்பறை. க இக் இட் இத் வருது இல்லையா? நெக்ஸ்ட் பாருங்கள். நெக்ஸ்ட் என்ன? தேர்டு ஒன் என்னது? 6 மாசு பாகு அது. அப்போது குசுடு துப்புரு அது கரெக்டாக வந்திருக்கு. இப்போது ஆ மா பா. அப்போ இது மட்டும் குறிலில் வந்திருக்கு. அப்போது இதுதான் பொருந்தாது. ஆட் ஒன். நெக்ஸ்ட் பாருங்கள். அரசு எய்து மூழ்கு மார்பு. இது ரே. இது மட்டும் என்னது? உயிர் தொடர் குற்றியலுகரம். ரே இரு கூட்டல் பாக்கியெல்லாம் நடுவில் மெய்யெழுத்து வந்திருக்கு. ஸோ அப்போ இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு இது வந்தது. இது ஒரு தடவை டெட் எக்ஸாமில் வந்திருக்கு. இந்த கொஸ்டின் ஞாபகம் இருக்குது. அதே மாதிரி இங்கே என்ன வந்திருக்கு? பண்பு மஞ்சு கண்டு எக்கு இது மட்டும் ஆயுத தொடர் குற்றியலுகரம். இது மட்டும் ஆட் ஒன் அவுட். இந்த மாதிரி தான் நீங்கள் என்ன செய்யணும்? எழுதணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த கிளாஸ் முடிஞ்சுது. நெக்ஸ்ட் வீடியோவில் இருக்கக்கூடிய 4 வகை குறுக்கங்களில் அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.